ஐக்கிய அமெரிக்க வரலாறு என்பது பொதுவாக கொலம்பஸின் 1492 அமெரிக்க பயணத்துடனோ அல்லது தொல்குடி மக்களின் முன்வரலாற்றுடனோ கற்பிக்கப்படுகிறது. அண்மை காலங்களில் பிந்தைய முறைமை பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் வழமையாகி வருகிறது. தற்போது ஐக்கிய அமெரிக்கா என அறியப்படும் நிலப்பகுதிகளில் ஐரோப்பிய குடியேற்றவாதிகள் வருவதற்கு முன்னமேயே உள்நாட்டு தொல்குடியினர் வாழ்ந்து வந்தனர். 1600 பிறகு ஐரோப்பிய குடியேற்றங்கள் உருவாகத் தொடங்கின. 1770 13 பிரித்தானிய குடியேற்றங்களில் 2.5 மில்லியன் மக்கள் வாழ்ந்திருந்தனர். அவர்கள் வளமாகவும் தங்களுக்கான தனிப்பட்ட அரசியல் மற்றும் சட்ட முறைமைகளை கொண்டிருந்தனர். பிரித்தானிய நாடாளுமன்றம் இந்த குடியேற்றங்கள் மீது தனது அதிகாரத்தை நிலைநாட்டி புதிய வரிகளை விதித்தது. தங்களுக்கு சார்பான்மை இல்லாத பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் இச்செய்கை சட்டவிரோதமானது என இதனை அமெரிக்கர்கள் எதிர்த்தனர். சிறு சிறு கிளர்ச்சிகள் பெரிதாகி ஏப்ரல் 1775 முழுமையான போராக உருவானது. சூலை 4 1776 இக்குடியேற்றங்கள் தங்களை பெரிய பிரித்தானிய அரசிடமிருந்து விடுதலை பெற்ற தனிநாடாக அறிவித்தன. தாமஸ் ஜெஃபர்சன் இயற்றிய அரசியலைப்புச் சட்டத்தின்படி அமெரிக்க ஐக்கிய ராஜ்ஜியம் உருவானது. பெரிதளவில் பிரான்சின் இராணுவ நிதி உதவியுடன் தளபதி ஜியார்ஜ் வாஷிங்டன் தலைமையிலும் நாட்டுப்பற்றாளர்கள் புரட்சிப் போரில் வென்று 1783 அமைதி நிலவியது. இந்தப் போரின்போதும் இதற்குப் பிறகும் 13 மாநிலங்களும் ஓர் வலிவற்ற கூட்டரசின் கீழ் ஒன்றுபட்டிருந்தன. இந்த கூட்டாட்சி அமைப்பு சரிவராத நிலையில் 1789 புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவே ஐக்கிய அமெரிக்காவின் கூட்டரசுக்கான அடிப்படையாக அமைந்துள்ளது. பின்னதாக உரிமைகள் சட்டத்திலும் இடம் பெற்றது. நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக வாஷிங்டனும் அலெக்சாண்டர் ஆமில்டன் அவரது முதன்மை நிதி ஆலோசகராகவும் ஓர் வலுவான தேசிய அரசு உருவானது. இரு தேசிய கட்சிகள் ஆமில்டன் கருதுகோள்களை ஆதரித்தும் எதிர்த்தும் உருவாயின. தாமஸ் ஜெஃபர்சன் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின்னர் பிரான்சிடமிருந்து லூசியானாவை வாங்கி அமெரிக்க ஆட்சி பகுதியை இருமடங்காக விரிவாக்கினார். பிரித்தானியாவுடன் இரண்டாவதும் கடைசியுமான போர் 1812 இல் நிகழ்ந்தது. இதன் விளைவாக மேற்கத்திய குடியேற்றங்கள் மீது உள்நாட்டு தொல்குடியினர் தொடுத்த தாக்குதல்களுக்கு ஐரோப்பிய ஆதரவு முடிவுற்றது. ஜெஃபர்சன் மற்றும் ஜாக்சனின் அரசியல் கொள்கைகளால் நாடு விரிவாக்கப்பட்டது. லூசியானா வாங்கல் மூலமாகவும் பிறவழிகளாலும் கலிபோர்னியா ஓரேகான் வரையும் பரவியது. சிறு விவசாயிகள் மற்றும் அடிமை முதலாளிகளின் அரசாக விளங்கிய இந்த அரசுகள் அவர்களுக்கு விலைமலிவான நிலத்தை பெற முயன்றன. ஐரோப்பிய பண்பாடும் வன்முறையும் வெறுக்கப்பட்டன. இந்த விரிவாக்கத்தை கட்சி எதிர்த்தது. அவர்கள் நிலப்பரப்பு விரிவாக்கலை விட பொருளியலை வலுப்படுத்தி சமூகத்தை நவீனமயமாக்க விரும்பினர். 1804 மேசன் டிக்சன் கோட்டிற்கு வடக்கே இருந்த அனைத்து மாநிலங்களிலும் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது. ஆனால் தெற்கத்திய மாநிலங்களில் அடிமைத்தனம் தழைத்தோங்கியது. வெற்றிக்கு நிதி வழங்கியது. மிகவும் வளமான 1920 பின்னதாக நிகழ்ந்த 1929 வால் வீதி வீழ்ச்சி 10 ஆண்டுகளுக்கு நீடித்த பெரும் தொய்விற்கு வித்திட்டது. குடியரசுத் தலைவரான மக்களாட்சி கட்சியின் பிராங்க்ளின் ரூசவெல்ட் தற்கால அமெரிக்க தாராளமயத்தை வரையறுக்கும் பல நிவாரண மீட்பு மற்றும் சீராக்க திட்டங்களை மேற்கொண்டாள். டிசம்பர் 7 1941 இல் ஜப்பானியர்கள் பெர்ல் துறைமுகத்தை தாக்கிய பின்னர் ஐக்கிய அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரில் நேசநாடுகளுடன் இணைந்து போரிட்டது. ஜப்பானிய பேரரசின் மீது புதியதாக கண்டுபிடித்திருந்த அணு குண்டுகளை வெடித்து ஐரோப்பாவில் நாட்சி ஜெர்மனியின் வீழ்ச்சிக்கு உதவியது. இரண்டாம் உலகப் போருக்குப் பின்னர் ஐக்கிய அமெரிக்காவும்
சோவியத் ஒன்றியமும் எதிரெதிரான இரு அதிகார மையங்களாக விளங்கின. இருவருக்கும் இடையே நடந்த பனிப்போரினால் ஆயுதப் போட்டியும் விண்வெளிப் போட்டியும் நடந்தன. இந்த காலகட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுக் கொள்கை பொதுவுடைமை பரவலை தடுக்கும் முகமாகவே இருந்தது. கொரியாவிலும் வியட்நாமிலும் இதற்காகவே போரில் ஈடுபட்டது. சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்ட பின்னர் பனிப்போர் முடிவடைந்து ஐக்கிய அமெரிக்கா தனிப்பெரும் வல்லரசானது. 21ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பன்னாட்டு சண்டைகள் மத்திய கிழக்கு நாடுகளை ஒட்டியே எழுந்தன. செப்டம்பர் 11 2001 தாக்குதல்கள் மற்றும் எதிர்வினையாக பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் முக்கிய வரலாற்று நிகழ்வுகளாக அமைந்தன.